எல்லாம் எடுத்து இதில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கேன். ஏற்கனவே ஒரு டப்பா முடிஞ்சு, இது 2வது டப்பா. சிங்கம்மா சாப்பிட்டீங்களா? எப்படி இருக்கீங்க? இப்போதான் நீ என்ன மாதிரி பாட்டில் பதில் சொல்ற. அப்படியா? அது என்னமோ சிந்துட்ட பேசாம இருந்தா அது எனக்கு ஒரு மாதிரி தான் இருக்கு. வந்துட்டா. சூப்பர் சூப்பர், வாழ்த்துக்கள். இன்னைக்கு நைட்டு போடுவீங்களா? அது யூடியூப் சைடு தான் எதனாலும் பிரச்சனையா இருக்கும். இல்லை சிந்தம்மா, இப்போ தான் காஃபியே குடிக்க போகிறேன். காலையிலேருந்து வேலை, துணி துவைச்சிட்டு சமைச்சேன், தம்பியை பார்த்துக்கிட்டு இருந்தேன். இப்போ காஃபி குடிச்சிட்டு வீடெல்லாம் கூட்டணும். ப்ளவுஸு நான் சொன்னோம்ல அடுத்த வாரம் ஊருக்கு போகிறோம்ட்டு, அப்போ தைக்க கொடுத்த இடத்துல நான் ஃபோன் பண்ணுவேன், மறக்காமல் ஃபோனு எடுமா, நான் ப்ளவுஸை கொடுத்துட்டு போயிடுறேன், நான் வந்து ஊருக்கு போகிறேன் அப்படின்னாங்க. எதையும் வீணாக்காமல் இருந்தால் சந்தோஷம். 4 நாள் ஆகுமா போடுறதுக்கா? 4 days. ஐயோ ஐயோ ஐயோ, லைட்டாக. ஹாய் சிந்துங்கிறாரு ராக்கி. யார் சிந்து? சிந்து என்னுடைய லவர். டைமுக்கு சாப்பிடுங்க. சாப்பிட்ருவோம் சிந்துமா. என்ன சமையல்? மாமியாருக்கு ஸ்பெஷல். சிந்து தங்கச்சி, நான் தான் முத்தண்ணா. எனக்கு நீங்கள் ஃபோன் பண்ண வந்தீங்க, நான் நம்பிட்டேன். நேற்றே நான் கூப்பிடலான்னு தான் இருந்தேன். சரி ரொம்ப பிஸியாக இருக்கீங்க எப்போவும், சரி ஃப்ரீயாக இருக்கப்போ கூப்பிடட்டும் அப்படின்னு தான் விட்டுட்டு சிந்து. மேடம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். அப்புறம் என்ன, நல்லாதான்ப்பா இருக்கேன். நானும் ஒரு சிந்து, காவடி சிந்து, அந்த மாதிரியா? நான் பண்ணதே இல்லையாம்மா. எனக்கு தெரிஞ்சு நான் தான் அதிகமாக நைட்டும் பகலும் 1 மணி ஆனாலும் 2 மணி ஆனாலும் கூப்பிட்டுக்கிட்டு கிடக்கேன். நேற்று கூப்பிடன்னு நினச்சேன், கூப்பிடவே முடியல. நேற்று எதுக்காக கூப்பிடணும்னு நினச்சேன்னா, சரி ஃப்ரீ ஆகிட்டு கூப்பிடுங்க சொல்கிறேன். சிந்துமா, அது உண்மைதான். நீங்கள் பண்ணான்னா நான் பண்ணா எல்லாம் ஒன்று தான், நம்மளுக்குள்ளே என்ன அதெல்லாம் இல்லை. ஆனால் நீயும் நானும் ஒன்றுனாலும் புருஷன் வேறு தானே. உங்கள் நம்பர் கொடுங்க மேடம். கொடுத்துருவோம். எக்கா? ஸ்பீக்கர் ஓடிக்கிட்டு இருக்கு. ஏன் சிந்தம்மா சிக்கன் மட்டன் இல்லையா? நாளைக்கு எடுத்துக்கலான் இருக்கீங்களா? மறக்காதடி கேடி. அது வேறையா? நான் கூட எங்கள் மாமியார்லாம் குறை சொல்லிடும்.